சந்தன ஒரு வெற்றியா? சந்தன ஒரு வெற்றியா? என் வண்டியில வரக்குள்ள ஏன்டா வெட்டுறேன்? அவன் கார்ல வரக்குள்ள வெட்டுறா. வேற காசுக்கு அவன் லோடை ஏத்திட்டு போலாம்டா. நம்பர் யானை பொம்மை செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல தான்டா போகணும் வீரப்பன் ஐயா ஊருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், நம்ம கிட்டத்தட்ட இப்போ தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ண போகிறோம். தமிழ்நாடு பார்டரை கிராஸ் பண்ணி கர்நாடகா பார்டருக்குள்ளே போக போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 3 செக் போஸ்ட் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 3 செக் போஸ்ட் இருக்கும். அன்றைக்கி நாங்கள் நைட்டில் வந்தனால எதுவுமே எங்களுக்கு தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்களா, அதே மாதிரி இது வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த வனத்துறை பாதுகாப்பு அதுலேருந்து ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்கும். அப்புறமேட்டு அந்தாண்ட கர்நாடகா செக் போஸ்ட் இருக்கும். நம்ம அங்கே போயிட்டு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமா என்னன்னு தெரியல. அங்கே இதில் செக் போஸ்ட்டில் அமௌண்ட் வாங்குவேன் நான். இந்த கார்டு தான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸையும் கர்நாடகா கவர்மெண்ட் போலீஸையும் கதற விட்ட ஒரு ஆள் வாழ்ந்த காடு. அதாவது யாருன்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்ம வீரப்பையா தான் வாழ்ந்த காடு. அவர் இருந்தப்போ, இந்த காட்டில் இருந்தப்போ அவரை யாராலையுமே பிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 2 கவர்மெண்ட் போலீஸும் வலை வீசி தேடி கூட அவரை கண்டுபிடிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு காடு. இந்த காடு பார்க்குறதுக்கு மட்டும் இது பயங்கரமான காடு இல்லை கைஸ், நிஜத்துலேயே இது ரொம்ப பயங்கரமான காடு. ஏன்னா பகலில் நீங்கள் பார்க்கக்குள்ளேயே இந்த காடு எப்படி இருக்குதுன்னு தெரியுதா, அப்படி மிரட்டி விடுது. இதில் நைட்டில் நாங்கள் வந்தோம், உசர உள்சாப்பில் வச்சுக்கிட்டு அப்படியே பயமே தெரியாத மாதிரி விரட்டுன்னு விரட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ஏதோ ஒரு பஸ்ஸோ ஒரு காரோ அதை பிடிச்சி தான் பின்னாடி போகணும். தனியாலாம் போனோம்னா ரொம்ப பயம் எடுத்துக்கும். அதனால் பார்த்திங்கன்னா இந்த காட்டில் அவ்வளோ பயந்துக்கிட்டு நாங்கள் நைட்டு கிராஸ் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 9-10 மணி இருக்குங்க கைஸ். நாங்கள் அந்த காட்டை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்குள்ள பாலம் இருக்கு பாருங்க, வறண்டு போய் கிடக்கு. இல்லை தண்ணி இருக்கு கைஸ், கொஞ்சோண்டு இருக்கு, அந்த பக்கம் இருக்குது. ஏதாவது தெரியலையே, ஏதாவது தெரியுது எனக்கு தெரியுது, கேமரா தெரியுதான்னு தெரியல. சரிங்க, ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜு பாருங்க. பாருங்க வண்டிலாம் கீழே போயிருக்கு, போய் பார்க்கலாமா? எதில் போனாங்கன்னு தெரியலையே. பாலர் வீரப்பன் ஐயா வாழ்ந்த இடமே இதுதான். அம்மா ஆமா மாத்திக்கோங்க. 16 கிலோமீட்டரா? இன்னும் இங்கேருந்து 16 கிலோமீட்டர் இருக்குதுங்க மாதேஸ்வரம் மலைக்கு. இந்த காட்டுல பகல்ல போறதுக்கே நமக்கு பயமா இருக்குது. அன்னைக்கு நைட்ல நான் வந்தேனே எப்படி இருந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க சார். ஒருத்தன் உசுறு பயத்துல மறுக்காடு காலில் விழுந்தது கூட தெரியாம அடின்னு அடிச்சுட்டு வந்துக்கிறான். பின்னாடி R15ல அவனோட மறுக்காடு கல் இங்கே எங்கேயோ விழுந்துருச்சு. இதுல ஹில்ஸ்ல தான் எங்கேயோ விழுந்துருச்சு. அவன் பயத்துல நிறுத்தவே கூடாதுடா அப்படின்னுட்டு போட்டு முறுக்கிட்டு வரான். மறுக்காடு விழுந்ததான் பரவாயில்ல அப்படின்ட்டு. இங்கெல்லாம் தமிழ் தான் பேசுவாங்க. இந்த மாதேஸ்வரம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது தமிழில் பேசு. சந்தன ஒரு வெற்றியா? சந்தன ஒரு வெற்றியா? என் வண்டியில் வரக்குள்ள ஏன்டா வெட்டுறேன்? அவன் காரில் வரக்குள்ள வெட்டுறா. வேற காசுக்கு அவன் லோடை ஏற்றிட்டு போகலான்டா மேலே. போற பக்கம்லாம் ஏதோ புக்கிங் போடுற மாதிரி ஒரு கேஸ் வாங்கிடுறீங்க. அப்புறம் என்னடா உனக்கு வந்து இப்போ சந்தனம் வர கேஸ் உனக்கு வேணும்? கேப்பால ஏறி போச்சு கப்பல் வர வாங்கி வரலாம். முயலை போட்டு நச்சு விட்டு முயலடா அது ரோடா இருக்குது. போட்டுருக்காங்க ஆளுங்கதான் வந்து என்ன அவ்வளவுதான் போற முயலுக்கே அந்த நிலைமை. பாலாறு பாலாறு இந்த பக்கம் தண்ணி இல்ல, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா தண்ணி இருக்குது. அது பாலாறு. சரி, நம்ம கர்நாடகா செக் போஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். பேட்டரி சேவ் பண்ணணும்.
நம்பர் போட்டேன். இப்போ நம்ம தேவஸ்தான அதிகாரி அது வேறையா? நீங்க எவ்வளோ சொல்லுவானுங்க சரிங்களா? இப்போ நம்ம தேவஸ்தான அதிகாரி வந்து அவனுக்கு சொல்லணும். ஆந்திரா காமி இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியலையே. கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. கர்நாடகாக்குள்ள நமக்கு வந்து கட்டி போட்டு வசூல் பண்ணிட்டாங்க. கர்நாடகாக்குள்ள அவங்க ஆள் மட்டும் வண்டி விட்டாங்க. யானை வெட்டுவாங்க வண்டி. யானை வந்தவங்க அது இருக்கிற பேச்சு ஏறி அதுதான் சரி எதுங்கண்ணா வருது பாட்டுக்கு. ஏய் கண்ணா இருக்கண்ணா நாங்கள் போயிடுறோம். அதுக்கப்புறம் நீ கிராஸ் ஆகிக்க வச்சு வெறும் கருவேல மரம் தான்டா. என்ன தெரியாதுயா? கரண்ட்னாலே என்னன்னு தெரியாது. நீ வேற தண்ணின்ற இந்த காலத்துலயும் கரண்ட் இல்லாத வாழறவங்க இவங்க மட்டும் தான். எல்லாத்துக்கிட்டையும் சோலார் தான். சோலார் தான். ஏன் இவங்களுக்கு கரண்ட் வசதி எதுவும் பண்ண மாட்டானுங்க? இது பாட்டுறதுனால கரண்ட் வசதி இது பண்ணி தர மாட்டாங்களா? இப்பதான்டா கரண்ட் மேல கர்நாடகையே இப்பதான் போட்டாங்க கேபிள். இப்பதான் ரீசெண்டா தான் கரண்ட் மேல போட்டுட்டாங்க. இவங்க வந்து படிக்கவே வந்து பாத்தீங்கன்னா தமிழ் இருக்கும் கன்னடமும் இருக்கும். மதர் டங் லாங்குவேஜ் இருக்குல்ல அதுல வந்து தமிழும் கன்னடமும் இருக்கும். ரெண்டுமே படிப்பாங்க. ஆடு அள்ளு விடுது இருப்பா. ஆனாலுமே அந்த ஊர்ல வந்து கரண்ட் இல்லையாங்க. இன்னுமே அந்த ஊர்ல கரண்ட் யாருமே யூஸ் பண்றது இல்லை. எல்லாருமே வந்து சோலார் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. எல்லாமே வச்சுட்டு நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோம். எதுவுமே இல்லாம இங்க ரொம்ப பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் மாதேஸ்வரம் வந்துட்டோம். பாருங்க ஸ்டாச்சு. அப்படியே போய் நம்ம வந்து நம்மளை பார்க்குற மாதிரி வரும் அந்த பக்கம். கிருபா என்ன? ஜெய் ஸ்ரீராம். கஷ்டம் இருக்கலாம். அப்புறம் வேண்டியது வாங்கி ஒரு 5 வயசு கரைக்கு போகணும் இருக்கு. நல்ல கூட்டமா கோயில்ல? சாப்பிட்டுருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேளு அவர்கிட்ட பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங் டூ வீலர் பார்க்கிங். டூ வீலர் பார்க்கிங் சாப்பிட்டுருக்கலாம் இல்லையா? வேஸ்ட் பண்ணிட்டீங்க. டைம் என்ன ஆகுது? 100 ரூபாயை கொடுத்துருங்க. இல்லை பார்க்கிங் கீழே எங்கே இருக்குது? டூ வீலருக்கு கீழே சரி சரி. ஏய்
ஆ அங்கே போய் நின்றுக்கிறோம். அவன் வர்றான் கடங்குது போன்றான்டா கோச்சா. மற்ற அத்தோட ஆம்னியை வந்து இவருக்கு அத்தோட வண்டி ஒதுக்குவாங்களாம். கீழே பார்க்கிங் இடங்கு தானே தெரில.